நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம். இப்ப தெரியுதா தூதன் ஏன் சிங்கம் போல கத்தினானு? இது தூதன் கத்துற சத்தம் அல்ல. தூதனுக்கு சிங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம்? தூதன் பணிவிடையாவி. கர்த்தர் சொல்றார் நீ சிங்கம் போல கத்து. ஏன்னா உனக்காக ரியலா யூத ராஜ சிங்கம் புக்க ஓபன் பண்ணிட்டா. இப்ப கால் எங்க வைக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. சமுத்திரத்துக்கு மேல. ரிசல்ட் என்ன தெரியுமா? 21வது அதிகாரம் 1வது வசனம். ஒழிந்து போயின. அடுத்த வார்த்தை சமுத்திரமும் இல்லாமல். பெரிய பர்வதமே சேகாமம்ரா, நீ ஏமாத்திரம் சர்வாவேலுக்கு முன்பாய் ஆர்ப்பரி சபையே, உன்னை இல்லாமல் ஆக்க உன்னை சூழ்ந்திருக்கிற சமுத்திரம் உனக்கு முன்பாக இல்லாமல். சாம இதோட முடிஞ்சது, இனி பரலோகம் தான், இனி எனக்கு இங்க வாழ்க்கை கிடையாது என்று இருக்கிற அநேக உள்ளங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சமுத்திரம் இல்லாமல் போகும், இந்த வேதனை இல்லாமல் போகும், இந்த பிரச்சனை இல்லாமல் போகும், இந்த கடன் பாரம் இல்லாமல் போகும், இந்த தரித்திரம் இல்லாமல் போகும், இந்த சாபம் இல்லாமல் போகும், இந்த தோல்வி இல்லாமல் போகும். நம்புறவங்க மட்டும் ஆர்ப்பரித்து துதியுங்கள்.